ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஓமை தகவல். இன்றைக்கி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீக்கெண்ட் மார்னிங் தாங்க. வெதரும் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட கிளம்பியாச்சு. ஒரு குட்டி டே ட்ரிப் மாதிரி போகலான்ட்டு தான் இன்றைக்கி பிளானே நமக்கு. அப்படி எங்கே போகிறோம் அப்படின்னா போல்ஸ்போ அப்படின்ட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான வில்லேஜுக்கு தாங்க இப்போ போயிட்டே இருக்கோம். ஸோ இந்த குட்டி கிராமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு 2 hours டிரைவ் அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. திடீர்னு இன்றைக்கி என்ன வந்து போகிறோம் அப்படின்னா வேறு எதுவும் இல்லைங்க, வெதர் தான் காரணம். இவ்வளோ நாள் வந்து நம்ம வின்டரில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக க்ளூமியாக இருந்துச்சு. வெதர் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு அப்படி தான் இருந்தது. இப்போ மார்ச் வந்து ஸ்டார்ட் ஆனனால கொஞ்சம் நமக்கு வெயில் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி டே நல்லா பிரைட்டாக இருக்கனால தான் சரி ஓகே, ரொம்ப நாளாக வீட்லேயே இருக்கோம், இன்றைக்கி எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. என்ன தான் ஒரு பக்கம் நல்லா பிரைட்டாக வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தாலுமே நமக்கு டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ஸ்டில் லோவாக தாங்க இருக்குது. அதனால் எப்பயும் போல் நம்ம நார்மலாக வின்டர் ஜாக்கெட்ஸ்லாம் போட்டுட்டு தான் இப்போ வந்திருக்கோம். ஏன்னா வெளியில் போனோன்னா பயங்கரமாக குளிரும். நம்ம இன்னைக்கு போகிற அந்த போல்ஸ்போ அப்படிங்கிற ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம டிரைவ் பண்ணியும் போகலாம், இல்லை ஃபெரி எடுத்து போகலாம். பட் நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக ஃபெரியில் போகலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து ஃபெரி டெர்மினல் வந்து ரீச் ஆயாச்சு. ஃபெரியில் போகிறதுக்கான டிக்கெட்ஸ்லாம் வாங்கியாச்சுங்க. இங்கே நிற்கிற எல்லா வண்டியுமே நம்மளோட சேர்ந்து ஃபெரியில் வர்றதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு சிக்னல் போட்ட வாட்டி தான் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 20 minutes கிட்ட இங்கே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ. அதனால் நானும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா இறங்கி சும்மா அப்படியே நடந்து வந்திருக்கோம். இங்கே பக்கத்தில் வந்து ஒரு சில காஃபி ஷாப்ஸ் மாதிரிலாம் இருக்குது. சரி குயிக் பைட்ஸ் மாதிரி ஏதாவது வாங்கிக்கலாம், ஃபெரியில் போகும்போது சாப்பிட்டுட்டே போகலாம் அப்படின்ட்டு தான் வந்தாச்சு. இந்த காஃபி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான பேக்கரி ஸ்டஃப்ஸு, ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே இருக்குது. ஆஸ் யூஷுவல் நம்ம ஆத்விக் வந்து ஒரு சாக்லேட் க்ரோசான் தான் ஆர்டர் பண்ணியிருக்கான். நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அடிக்கிற குளிருக்கு நல்லா சூடாக காஃபி குடிக்கலான்னு ஒரு கஃபே லாட்டே ப்ளஸ் வந்து வைல்ட் பெரி காஃபி கேக் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்க. சரி ட்ரை பண்ணலாமேன்னு வாங்கியாச்சு. கடையிலேயே பாதி சாப்பிட்டுட்டு மிச்ச பாதியே என் ஹஸ்பண்ட்க்கு தாங்க இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம் நாங்கள். ஏன்னா அவங்க வெளியில் வரல. ஏன்னா இப்போ ஃபெரிக்கு போகிற அந்த லைனில் வந்து நம்மளோட வண்டி நிற்கிறனால டிரைவர் யாராவது ஒருத்தர் வந்து வண்டிக்குள்ளார கம்பல்சரி இருந்தே ஆகணும். அதனால் அவங்க கார்லேயே தான் இருந்தாங்க. ஸோ நாங்கள் தான் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கோம். சிக்னல் போட்டாச்சு, ப்ளஸ் போர்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே வெஹிக்கிள்ஸ் எல்லாமே மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்மளும் அப்படியே பின்னாடியே போனோன்னா ஸ்ட்ரைட்டாக ஃபெரிக்குள்ளாரே ஏறிடலாம். இந்த ஃபெரியோட பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மட்டும் ட்ராவல் பண்ணாமல் நம்ம வண்டியும் சேர்த்து இந்த ஃபெரிக்குள்ளார் ஏற்றி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இங்கே நம்ம இருக்க வாஷிங்டன் ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி ஐலாண்ட்ஸை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நிறைய ஃபெரி கனெக்டிவிட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஃபெரி ஆப்ஷன் தான் இப்போ நம்ம எடுத்து போயிட்டுருக்கோம். அப்படியே நம்ம கார்லேயே ட்ரைவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபெரிக்குள்ளார உள்ளே வந்தாச்சு. கரெக்டாக எந்த லைனில் போய் நம்ம பார்க் பண்ணணும் அப்படிங்கிறத கைட் பண்ணுறதுக்கு இங்கே ஆளுங்க நின்றுட்டு தான் இருப்பாங்க. ஃபெரிக்குள்ளார வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் 30 minutes வந்து நம்ம ஃபெரிக்குள்ளார தான் இருக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோடு வழியாகவும் போகலாம். பட் ஃபெரி வந்து போகிறது வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி. ப்ளஸ் இந்த ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே இப்போ டாப் ஃப்ளோர் வந்துட்டோம். ஸோ கீழேயும் பார்க்கிங் தான், மேலேயும் பார்க்கிங் தான். பேசிக்கலி இந்த ஃபெரியை வந்து ஒரு கம்யூட்கான ஒரு ஃபெரி தான். உள்ள போ பேசஞ்சர் டெக் தான். இது போல பேசஞ்சர் டெக் தான் இது. அப்படியே இங்க உள்ள நடந்து போய் சுத்தி பார்க்கலாம் என்னெல்லாம் விஷயம் இருக்குன்ட்டு. ஸோ கீழே இருக்க ஃபுல் பார்க்கிங் லாட் வந்து அப்படியே மேலே வந்து பேசஞ்சர் டெக்காக மாற்றிருக்காங்க. அந்த ட்ராவல் டைமில் இங்கே உட்காந்து நம்ம ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம், காஃபி குடிக்கலாம். உள்ளே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் கவுண்டர் கூட இருக்குது. ஸோ அங்கேயும் நம்ம வாங்கலாம். நிறைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்தால் கூட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கம்யூட்காக தானே இந்த ஃபெரி எடுக்கிறாங்க. அதனால கார்லேயே தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ இங்கே நிறைய ஃப்ரீ ஸ்பேசஸ் தான் இருக்குது.
வந்து ஒரு மினி விசிட்டர் சென்டர் மாதிரியே இருக்குது. ஸோ இங்கே வாஷிங்டன் ஸ்டேட் பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஃபோ வந்து நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். பேம்ப்ளெட்ஸாக வச்சுருக்காங்க. ப்ளஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இருக்க வாஷிங்டன் ஸ்டேட்டில் வந்து நிறைய குட்டி குட்டி ஐலாண்ட்ஸை வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணி போகிறதுக்கு வந்து ஃபெரீஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டோட்டலாக எத்தனை ஃபெரீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஃபெரியில் தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் அந்த பக்கம் போய் உட்காந்தேன். இவன் என்னடா இங்கன்னா இங்கே பசில்ஸ் வச்சுருக்காங்க போல. ஸோ இந்த மாதிரி ட்ராவல் டைம் ஒரு 30 மினிட்ஸ் உங்களால் அமைதியாக இருக்க முடியாதாடா? போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஜிக்ஸா பசில். அது இது வந்து 1000 பீசஸ்க்கு மேலே இருக்கும் போல இருக்கு. இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்களா? Can you complete it in next 20 minutes? Maybe. இங்க 1000 பீஸ் பசில் இது. ஹார்ட்னு போட்டிருக்காங்க. ஸோ பேசிக்லி யூ கேன் கம்ப்ளீட் ஒன் பார்ட். பர் இங்கெல்லாம் ஒருத்தர் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி I finished some of it. I finished this. நீ அது முடிச்சிருக்கியா? ஓகே, குட் ஜாப். ஓகே, இங்க என்ன இருக்கு? ஓ வாவ், இங்க வந்து நம்ம வெளியில வியூ பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. இங்க வெதர் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. செம்மையா கிளியர் இருக்கு. ஸ்கை. ஆமா, ஆனா இங்க கேர்ஃபுல்லா இருக்கணும்பா. வாவ், நைஸ். குட். ஆக்சுவலாக வந்து விண்டரில் குளிருது, இருந்தாலும் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல வெதர் அப்படிங்கறதுனால இட்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. சொன்ன டயத்துக்கு நம்மளோட ஃபெரி வந்து கரெக்டாகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மோஸ்ட்லி எப்பயுமே ஃபெரிஸ் வந்து ரொம்ப டிலே ஆகாது. ஏன்னா வந்து அவங்க வந்து லூப் மாதிரி போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இங்கே எட்மண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த டெர்மினல்லேருந்து கிங்ஸ்டன் வரைக்கும் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபெரி சர்வீஸ் வந்து ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி மிட் நைட் வரைக்குமே சர்வீஸ் வந்து போயிட்டே தாங்க இருக்கும். வாஷிங்டன் ஸ்டேட் ஃபெரிஸ்க்காக ஒரு செப்பரேட் வெப்சைட் போர்ட்டலே இருக்குங்க. ஸோ அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டேட்குள்ளார எத்தனை விதமான ஃபெரிஸ் வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு, எந்தெந்த ரூட்டில் போகுது, ப்ளஸ் வந்து அதுக்கான டைமிங் ஸ்லாட்ஸ் வந்து எது நெக்ஸ்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு பார்க்கலாம். நம்ம இப்போ டாப் டெக்கில் வந்து தாங்க நின்றுட்டுருக்கோம். இங்கே வந்து உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான வியூஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் இதுக்காகவே மக்கள் வந்து ஃபெரி ரைடு எடுத்து வருவாங்க. இங்கே டாப் டெக்லேயுமே வந்து பெருசாக பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. பட் எகெயின் இங்கேயுமே நிறைய சீட்டிங் வந்து போட்டு வச்சுருக்காங்க. இங்கே டாப் டெக்கில் நிற்கிறனால காற்று பயங்கரமாக அடித்து தள்ளுது. இன்னைக்கு பார்க்குறதுக்கு தான் ஏதோ ஒரு சன்னி டே மாதிரி இருக்குங்க. பட் கம்ப்ளீட் வின்டர் சீசன் இன்னும் முடியல. அதனால் காற்று வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சில்லுன்னு ஜிவ்வுன்னு இழுக்கிற அளவுக்கு ஒரு ஃப்ரீசிங் கோல்டான காற்று தான் அடிச்சிட்டு இருக்கு இங்க. ஆக்சுவலாக ஃபெரி ஸ்டார்ட் ஆகி இப்போ ஒரு பாதி டிஸ்டன்ஸ் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். இன்னொரு 15 மினிட்ஸில் நம்மளோட டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆயிடுவோம். அதுவும் இங்கே நின்றுட்டே பார்த்தோம் அப்படின்னா பெருசாக நமக்கு ஃபெரி போகிற மாதிரி ஃபீலே ஆகாது. ஸோ கீழே பார்க்கும் போது தான் அந்த தண்ணி வந்து மூவ் ஆகும்போது ஓகே நம்ம ஃபெரி வந்து மூமெண்ட்டில் தான் இருக்குன்ற மாதிரி. ஏன்னா பெருசாக நமக்கு எதுவுமே ஃபீல் ஆகாது. ஏதோ நின்றுட்டு ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே ஃபெரிக்குள்ளார வந்து பேசஞ்சர் டெக்லேருந்து ஆரம்பித்து நம்ம டாப் டெக்கு எங்கே திரும்பி நீங்கள் நடந்து போனீங்கனாலுமே ஃபுல்லாக சீட்டிங் தாங்க அவ்வளோ வந்து வச்சுருக்காங்க. பார்த்தா நம்ம மட்டும்தான் எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யாரும் காரை விட்டே இறங்கல போல இருக்குது. மெயினாக வந்து இது ஒரு ஷார்ட் ஃபெரி டிஸ்டன்ஸ் தானே, ஒரு 30 மினிட்ஸில் நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகிடலாம். அதனால் முக்கால்வாசி மக்கள் வந்து எல்லாருமே அவங்கவுங்க கார்லேயே அப்படியே உட்காந்துட்டாங்க போல். இன்னொரு
5 to 7 மினிட்ஸில் நம்மளோட டெஸ்டினேஷன் ஃபெரி ரீச் ஆயிரும். ஸோ அதனால் வந்து ஓகே இனிமேல் வந்து மேலே இருக்க வேணாம் அப்படின்ட்டு கீழே இறங்கி நம்ம கார்கிட்டயே வந்தாச்சு. ஏன்னா வந்து ஒன்ஸ் வந்து டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆனோன்னா இம்மீடியட்டாக வந்து நமக்கு கேட்ஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க. கடகடன் எல்லா காரும் வந்து கிளம்பிடும். இது ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஃபெரினால கரெக்டாக நம்மளோட ஜேர்னி டைம் வந்து 30 மினிட்ஸ் தான். பட் என்னதான் ஷார்ட் ட்ராவலாக இருந்தாலுமே ஃபெரியில் போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ என்னதான் நம்ம ரோட் மூலமா டிரைவ் பண்ணி போகிற ஆப்ஷனே நமக்கு இருந்தால் கூட நம்மள மாதிரியே நிறையா மக்கள் வந்து ஃபெரி ரைட் வந்து சூஸ் பண்ணுவாங்க. மெயினாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான். நம்ம இறங்க வேண்டிய கிங்ஸ்டன் ஃபெரி டெர்மினலுக்கு வந்தாச்சுங்க. ஸோ நம்ம எப்படி ஃபெரிக்குள்ளார வண்டியை ஓட்டிகிட்டே உள்ளே போனோமோ அதே மாதிரி நம்ம கார் டிரைவ் பண்ணிவிட்டு ஃபெரியிலேருந்து அப்படியே வெளியில் வந்தோம்னா ரோடு அப்படியே கனெக்ட் ஆயிரும். நம்மளை வந்து இறக்கிவிட்ட ஃபெரிக்கு டாட்டா பாய் பாய்லாம் சொல்லிவிட்டு நம்ம அப்படியே நம்மளோட ரோட் ட்ரிப் கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்குங்க. இந்த இடத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 25 to 30 மினிட்ஸில் நம்மளோட டெஸ்டினேஷன் ரீச் ஆயிடலாம். ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஃபெரியில் வந்தனால நம்ம கொஞ்சம் டைம் சேவ் பண்ணியிருக்கோம். இதை டிரைவ் மூலயமா வந்தோம்னா நமக்கு எக்ஸ்ட்ரா 1 hour கிட்ட ஆகும். Did you make it? Did you break free? Did you manage to be who you wanna be? Maybe somewhere you think about me too. ஃபைனலி நம்மளோட டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆயாச்சுங்க. ஸோ போல்ஸ்போ அப்படிங்கிற வில்லேஜ்க்கு தான் இப்போ நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த போல்ஸ்போ டவுனை வந்து ஈவன் லிட்டில் நார்வே அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா எங்கே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த நார்வீஜியன் கல்ச்சரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறைய இங்கே பார்க்கலாம். அது வந்து இங்கே இருக்க பில்டிங்ஸோட ஆர்கிடெக்சராக இருக்கட்டும், இங்கே கிடைக்கிற ஃபுட் எல்லாமே வந்து மக்கள்லேருந்து அந்த கல்ச்சர் தான் வந்து இங்கே நிறையா இருக்கும். இது வந்து நம்ம வீட்டிலேருந்து ஒரு 2 hours டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது இந்த வில்லேஜ். பட் நம்ம இது வரைக்கும் வந்ததே இல்லை. நாங்களே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு வரோம். ஒவ்வொரு டைமும் பிளான் பண்ணுவோம், பட் ஏதோ ஒரு ரீசன்னால வர முடியாமல் போயிடும். ஸோ ஃபைனலி ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ஆசை நிறைவேறின மாதிரி இன்னைக்கு வந்தாச்சு. I wonder where are you now? Wonder where are you now? இந்த ஊரை ஏன்டா லிட்டில் நார்வே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த ஸ்ட்ரீட்ஸில் நடந்து போகும்போது டெஃபினட்டாக ஃபீல் பண்ண முடியுது. லைக் எங்கே திரும்பினீங்கனாலும் உங்களுக்கு கலர்ஃபுல்லான பில்டிங்ஸ் இருக்குது, பெயிண்டிங்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து ஸ்மால் பொட்டிக்ஸு, கிஃப்ட் ஷாப்ஸு, கஃபேஸ் அண்ட் பேக்கரிஸ் அந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆர்ட் கேலரி மாதிரி தான் இந்த ஷாப்பு. அதுக்குள்ளே தான் இப்போ வந்திருக்கோம். இந்த கடை வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இன்னொரு எராக்கே வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஏன்னா இங்கே இருக்க ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே நம்ம யூஸ்வலாக கடைகளில் பார்க்காத ஒரு ப்ராடக்ட்ஸாக தாங்க இருக்குது. லைக் எல்லாமே அந்த விண்டேஜ் எஃபெக்டில் உங்களுக்கு அந்த ஸ்காண்டினேவியன் இன்ஸ்பயர்டு ஆர்ட் பிரிண்ட்ஸாக இருக்கட்டும், ஆன்டிக் ஸ்டைல் கிளாக்ஸு, ஹேண்ட் கிராஃப்டட் பாட்ரி அப்படின்ட்டு நிறைய டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஹேண்ட் பெயிண்டட் ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் விண்டேஜ் ஜுவல்லரி பீசஸ் அப்படின்ட்டு லைக் எங்கே திரும்பினாலும் ஏதோ 19th centuryல ஒரு கடைக்குள்ளார வந்தால் என்ன ஒரு ஃபீல் கிடைக்குமோ அப்படி தாங்க இருக்குது. நம்ம ஊர்லலாம் மரக்குதிரை இருக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. ப்ளஸ் குழந்தைங்களுக்கும் வந்து பிடிச்சிருந்தா ஏறியும் உட்காரலாம் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. அதை பார்த்தோன்னே சும்மா இருப்பான மாதிரிக்கு உடனே ஏறிட்டான். ஏன் இந்த போல்ஸ்போ அப்படிங்கிற இந்த குட்டி கிராமத்தை வந்து லிட்டில் நார்வே அப்படின்னு சொல்கிறோன்னா, லேட் 1800s நிறைய நார்வேலேருந்து மக்கள் இங்கே இம்மிக்ரெண்ட்ஸாக வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க விட்டுட்டு போன நார்வீஜியன் கல்ச்சர்னால உருவாகின ஊர் அப்படிங்கிறனால தான் இதை வந்து லிட்டில் நார்வே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ப்ளஸ் எங்கே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு நார்வேயோட கண்ட்ரி ஃப்ளாகும் இருக்குது. இது வந்து ஃப்ளாக் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது நார்வே கண்ட்ரியோட ஃப்ளாகை தான் இந்த ஸ்டெப்ஸில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு முக்கியமான ஃபோட்டோகிராஃபிக் ஸ்பாட் கூட. ஸோ அதனால தான் இப்போ நம்மளும் வந்து பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஆக்சுவலி இந்த டவுனில் நம்ம எங்கே நடந்து போனாலும் ஒரு மாதிரி அந்த விண்டேஜ் ஃபீல் வந்து நல்லா வருது. நெக்ஸ்ட் இதே போல்ஸ்போ டவுனுக்குள்ளார நமக்கு வந்து ஒரு வாட்டர் ஃப்ரண்ட் பார்க் கூட இருக்குங்க. ஸோ அப்படியே நடந்து இப்போ அங்கே வந்திருக்கோம். பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ஒரு காம் அண்ட் பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்பாட்டாக தெரியுது இது. You know the secrets of the late night breeze.
it's all pretend. Don't you worry now, don't you worry now, my love. உள்ள அந்த சைட் டவுன் பக்கம் சுத்தம் போதெல்லாம் வந்து குளிராக தான் இருந்துச்சு. பட் இங்கே பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வெதர் இருக்கனால அந்த அடிக்கிற வெயில் வந்து நம்ம குளிருக்கு வந்து ஆக்சுவலாக எதமாக இருக்குது. அதனால தான் ஓகே அப்படியே ஒரு மினி வாக் மாதிரி போகலாம் அப்படின்ட்டு நடந்துகிட்ருக்கோம். இந்த வாட்டர் ஃப்ரண்ட் பார்க்கை சுற்றி அப்படியே நடந்து வந்தோம்னா இந்த பக்கம் வந்து நமக்கு போர்ட் ஆஃப் போல்ஸ்போ அப்படின்ட்டு ஒரு தனி இடமே இருக்குங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டீல் பிரிட்ஜ் மாதிரி கூட இருக்குது. அது மேலே தான் இப்போ நடந்து வந்துட்டுருக்கோம். என்னன்னா இந்த இடம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலை. இத்தனை வருஷமாக வரணும்னு நினச்சி ஃபைனலாக ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி தான் நம்மளே வந்து பார்க்குறோம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்டீல் பிரிட்ஜை கிராஸ் பண்ணி வந்தோன்னா நமக்கு இந்த இடத்துல தான் மெரினா இருக்குது. ஸோ இங்கே எப்படின்னா வந்து உங்களுக்கு நிறையா செயில் போட்ஸு, ஃபிஷிங் போட்ஸு, குட்டி குட்டி யாட் எல்லாம் கூட இங்கே வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. பேசிக்லி இது ஒரு மினி ஹார்பர் ஒரு டாக்கிங் ஸ்டேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த போர்ட் ஆஃப் போல்ஸ்போவில் நமக்கு டாக் பண்ணி வச்சுருக்க எல்லா போட்ஸுமே வந்து போர்ட்டை தான் சேர்ந்துருக்கு அப்படின்ட்டு இல்லை. ஈவன் நம்மள மாதிரி நிறைய ப்ரைவேட் ஓனர்ஸ் கூட போட்டை வந்து இங்கே டாக் பண்ணி வச்சுருக்காங்க. மெயினாக இந்த டாக்கிங் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா போட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக் சப்ளை, வாட்டர் கனெக்ஷன், அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து ஃபியூவல் வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கான ஃபியூவல் டாக்கிங் ஸ்டேஷன் எல்லாமே இருக்குங்க. இப்போ குளிர்காலம் அப்படிங்கிறனால இந்த பே ஏரியா பார்த்திங்கன்னா ரொம்ப காம் அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் இதே சம்மர் டைமில் வந்தோன்னா டெஃபினட்டாக செம்ம பிஸியாக இருக்கும். மக்கள் எல்லாருமே போட்டிங், கயாக்கிங்னு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மெரினா பக்கம் அப்படியே நடந்து வந்தோம்னாலே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஈட்டரி ஸ்பாட்ஸ்லாம் கூட இருக்குது. சரி ஏதாவது குயிக்காக சாப்பிட்லாம், எங்கே சாப்பிட்லான்ட்டு தான் அத்விக் பார்த்துட்டு இருந்தான். இது வந்து போல்ஸ்போ வுட் ஃபயர்ட் பீட்ஸா அப்படின்ட்டு ஒரு ஸ்பெஷாலிட்டி ஷாப் மாதிரி. சரி ஓகே இங்கே இருக்க பீட்ஸா ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு உள்ளே வந்துட்டோம். யூஸ்வலாக பீட்ஸா அப்படின்னா எலக்ட்ரிக் கன்வென்ஷனல் அவனில் பண்ணுவாங்க. ஸோ இந்த வுட் ஃபயர்ட் பீட்ஸா அப்படிங்கிறது அந்த வுட்லேருந்து ஜென்ரேட் ஆகிற அந்த ஃபயரில் இருக்க ஹீட் மூலயமா அந்த பீட்ஸாஸ் வந்து பேக் ஆகும். ஸோ இந்த மாதிரி வுட் ஃபயர்ட் பீட்ஸாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ட் எஃபெக்டில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்மோக்கினஸோட அந்த ஃப்ளேவர் இருக்கும். இதுக்கு முன்னாடி நாங்கள் 2-3 இடத்துல சாப்பிட்ருக்கோம். இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருக்கும். என்ன ஃப்ளேவர் பீட்ஸா ஆர்டர் பண்ணலான்னு பார்க்கும்போது இந்த கடையில் வந்து ஸ்பெஷாலிட்டி வந்து பிபிக்யூ சிக்கன் பீட்ஸா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அதே கொடுத்துருங்கன்ட்டு தான் வாங்கியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மரீனா மார்க்கெட் அப்படின்ட்டு இங்கே போட்டிருக்காங்க. லைக் நார்வே, ஸ்வீடன், டென்மார்க் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸோட ப்ராடக்ட்ஸ் இங்கே வாங்கலாம் அப்படின்ட்டு. அதனால தான் இப்போ உள்ளேயும் வந்திருக்கோம். உள்ளே வந்து நுழைஞ்சோடனே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸோட ஃப்ளாக்ஸ் வச்சுருக்காங்க. முக்கியமாக நார்வேயோட ஃப்ளாக் வந்து நிறையாவே இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து ஒரு மினி க்ரோசரி ஸ்டோர் இல்லை ஒரு கன்வீனியன்ட் ஷாப் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஒரு ரெகுலரான ஷாப் மாதிரி இது தெரியல. ஏன்னா இங்கே உள்ளே இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கம்ப்ளீட் போல்ஸ்போ டவுனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்காண்டினேவியன் ரூட்ஸ் இருக்கிற ஒரு ஸ்பாட் தான். அதனால் நிறைய நார்டிக் ஸ்டைல் ஸ்நாக்ஸ் தான் வச்சுருக்காங்க. நார்டிக் அப்படிங்கிறது பேசிக்லி வந்து கண்ட்ரீஸ் இன் நார்தர்ன் யூரோப்பை தான் அப்படி சொல்லுவோம். லைக் நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், ஃபின்லாண்ட் அண்ட் ஐஸ்லாண்ட் எல்லாம். ஸோ அந்த கண்ட்ரீஸில் நமக்கு ஸ்பெஷாலிட்டியாக கிடைக்கிற யூரோப்பியன் சாக்லேட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி சீஸஸ், ஃப்ரெஷ் பிரெட், இந்த மாதிரி குக்கீஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. அதையும் தாண்டி அந்த கண்ட்ரீஸோட லைஃப் ஸ்டைலில் யூஸ் பண்ணுற யூனிக்கான கல்ச்சுரல் அண்ட் ட்ரெடிஷன் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ப்ராடக்ட்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ பேசிக்லி இந்த கடைக்கு வந்தோன்னா ஒரு மினி யூரோப் டூரே வந்த மாதிரி. யூரோப்பியன்ஸ் எப்படி வந்து ரீச் ஆனாங்க அப்படிங்கிற அந்த ஹிஸ்ட்ரியை தான் பியூட்டிஃபுல்லாக பெயிண்டிங்ஸாகவே இந்த வாலில் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இது வந்து ஒரு கடை தான். இது வந்து போயம்ஸ் சாக்லேட் அப்படின்ட்டு ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஒரு சாக்லேட் ஷாப் தான். இவங்களோட
இவங்களோட ஸ்பெஷாலிட்டி எல்லாமே ஹேண்ட்மேட் சாக்லேட்ஸ் தாங்க. முக்கியமாக நிறையா யூரோப்பியன் ரெசிபிஸ் இன்கார்பரேட் பண்ண சாக்லேட்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்குங்க. லைக் டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட், கேரமல் ஃபில், நட்டி ஃப்ளேவர்ஸ் ப்ளஸ் சீசனல் ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் கூட இருக்குது. ஸோ ஆத்விக் அவனுக்கு பிடிச்சதை தான் வாங்கிக்கிட்டான். சாக்லேட் ஷாப் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஆன்டிக் கிளாக்ஸ்க்காகவே ஒரு ஸ்பெஷாலிட்டி ஷாப் தாங்க. ஸோ இந்த கடைக்குள்ளார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டார்க் பாலிஷ்ட் வுட்டில் வந்து கார்விங்ஸ்லாம் பண்ண மாதிரி, பிராஸில் பண்ண மாதிரி கிளாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் தான். இங்கே இந்த கடைக்குள்ளார வேறு மாதிரி ஒரு ஃபீலு. இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவிஸில் இந்த மாதிரிலாம் பார்ப்போம். எக்ஸலண்ட்டான கிராஃப்ட்மேன்ஷிப்பில் பண்ணி வச்சுருக்காங்க. Tell your friends I will be just fine. Don't need no அடுத்ததான் இந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டியான ஒரு கிஃப்ட் ஷாப்குள்ளார் தாங்க வந்திருக்கோம். ஸோ ஆஸ் யூஷுவல் கிஃப்ட் ஷாப்னாலே உங்களுக்கு எக்கச்சக்கமான மேக்னெட்ஸு, போஸ்ட் கார்ட்ஸ், ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸு ப்ளஸ் குட்டி குட்டி டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாமே அஃப்கோர்ஸ் வந்து அந்த நார்வீஜியன் கல்ச்சரை வந்து இன்கார்பரேட் பண்ண மாதிரி தான் இருக்குது. அதையும் தாண்டி நிறைய ஹேண்ட்மேட் சோப்ஸு, கேண்டில்ஸு, குட்டி குட்டி ஆர்ட் பீசஸ் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி க்யூட்டான டாய்ஸு, ப்ளஷீஸ், கீ செயின்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு புது இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போனோன்னா கண்டிப்பாக அதோட ஞாபகார்த்தமாக ஏதாவது ஒரு சொவீனியர் வாங்குவோம் தான். பட் இந்த இடம் வந்து நம்ம தான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். பட் ஆக்சுவலாக நம்ம வீட்டுக்கு ரொம்ப பக்கம், அதனால் பெருசாக எதுவும் நாங்கள் வாங்கலை. கிஃப்ட் ஷாப்பை வந்து ஜஸ்ட் அப்படியே வந்து ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிவிட்டு வெளியில் வந்தாச்சு. யூகே மாதிரி கண்ட்ரீஸில் இந்த மாதிரி விண்டேஜ் ஸ்டைல் டெலிஃபோன் பூத்லாம் அப்படியே வந்து ஸ்ட்ரீட்ஸில் வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கேயுமே வச்சுருக்காங்க. நம்மளுமே உள்ளே போய் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோக்காக போயிட்டு வந்துட்டுருக்கோம். நிறையா மக்கள் இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அடுத்ததான் இது வந்து போல்ஸ்போ கேண்டி ஷாப் அப்படின்னே போட்டிருக்காங்க. சரின்ட்டு உள்ளே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு செம்ம பிரைட் கலர்ஸில் வந்து கேண்டீஸ் வந்து ஷெல்ஃப்ஸ் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்காங்க. லைக் உங்களுக்கு கம்மீஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறைய குட்டி குட்டி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கேண்டீஸ் எல்லாமே இருக்குது. ஹாரி பாட்டர் தீமில் கேண்டீஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னா ஆத்விக் வந்து அவனுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸை ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்க கேண்டீஸ் 1-2 மட்டும் எடுத்துக்கிட்டான். இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க ஃப்ளேவர்ஸுங்க. இதுதான் அதுதான் சொல்லவே முடியல. அத்தனை ஃப்ளேவர்ஸில் வந்து டாஃபீஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ஊரை பார்க்குறதே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. லைக் எப்படின்னா வந்து நீங்கள் ஸ்ட்ரீட்ஸில் நடந்து போனோன்னா டைம் போகிறதே தெரியல. ஏன்னா 2 சைடுமே வந்து ஷாப்ஸ், அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஷாப்ஸாக இருக்குது. ஸோ ஒன்னொன்னுத்தையும் பார்த்தோன்னாலே அப்படியே டைம் போயிடுது. ஆக்சுவலாக இந்த போல்ஸ்போ வந்தோன்னா ஒரு ஃபேமஸான ஒரு பேக்கரி ஸ்பாட் இருக்குது. ஸோ அது வந்து மஸ்ட் விசிட்னு சொல்லியிருந்தாங்க. அதை தான் இப்போ தேடிட்டு இருக்கோம். ஃபைனலி நம்ம தேடி வந்த பேக்கரி ஷாப்பை கண்டுபிடிச்சாச்சுங்க. இதுதான் அந்த பேக்கரி ஷாப். இதுக்கு பேர் வந்து ஸ்லைஸ் பேக்கரி அப்படின்ட்டு. ஆஸ் யூஷுவல் வந்து ஏதாவது ஃபேமஸ் அப்படின்னாலே கூட்டத்தை பாருங்கள், வெளியில் அப்படியே க்யூ கட்டி நிற்கிது. நம்மளும் இப்போ லைனில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஸ்லைஸ் பேக்கரி அப்படிங்கிற கடை வந்து எக்கச்சக்க டிக்கெட்ஸாக இந்த ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. மெயினாக இவங்களோட ஸ்பெஷாலிட்டி எல்லாமே வந்து அந்த யூரோப்பியன் இன்ஸ்பயர்ட் ரெசிபீஸ் வச்சு உங்களோட பேக்கரி ஸ்டஃப்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. எக்கச்சக்கமான வந்து உங்களுக்கு பிரெட் வெரைட்டிஸ் இருக்கு, டோனட்ஸ், நிறைய பேஸ்ட்ரீஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. வாங்கின டோனட்ஸ் அண்ட் பேஸ்ட்ரீஸ்லாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளோட ட்ராவலை நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவினிங் டைம் தாங்க. சன்செட் பார்த்துட்டே அப்படியே நம்ம ரோட் ட்ரிப் வந்து கண்டினியூ ஆகி வந்துட்டே இருக்குது. நான் மார்னிங்கே சொன்ன மாதிரி வரும்போது நம்ம ஃபெரி எடுத்து வந்தோம். பட் இப்போ போகும்போது நம்ம ஃபெரிலாம் எடுக்க போகிறதில்ல. நம்ம ரோட் மூலயமா அப்படியே டிரைவ் பண்ணியே போய் ரீச் ஆயிடலாம் வீட்டுக்கு. Every day I'm stressed out 24/7 babe. No time outs. Wish we could fly away. You and I go to our favorite place. Oh yeah. Make special memories together. I'll be your company now and forever. I say we fly away.
1 hour ட்ராவல் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் 1 hour இருக்குது நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ அதுக்குள்ளே வந்து இப்போ டின்னர் டைம் ஆனனால ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். இந்த கடை பேர் வந்து YGF மலாட்டாங் அப்படின்ட்டு. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா வெஜ்ஜீஸ் அண்ட் மீட்லாம் நம்ம பிக் பண்ணி கொடுப்போம் அவங்களுக்கு. ஸோ நம்ம செலக்ட் பண்ணுற சூப் ப்ராத்தில் வந்து நூடுல்ஸ்லாம் போட்டு குக் பண்ணி தருவாங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். டின்னர்லாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. பக்கத்துலேயே வந்து என்ன டிசர்ட் சாப்பிட்லாங்கும் போது இந்த டீ கடை பார்த்துட்டு உள்ளே வந்துட்டோம். டீ ஷாப் அப்படின்னா நம்ம ஒரு சாய் கடை மாதிரி இல்லை, இது பபிள் டீக்காகவே ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஷாப் தான். எனக்கும் ஆத்விக்கும் பபிள் டீனா பயங்கர இஷ்டம். ஸோ ஆத்விக் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிடிச்ச ஓரியோ ஃப்ளேவரில் வாங்கியிருக்கான். நான் வாங்கினது உபே டேரோ மில்க் டீ வித் போபா தான் வாங்கியிருக்கேன். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டாப்பிங்ஸாக க்ரிம் ப்ரூலேலாம் போட்டு கொடுத்துருக்காங்க. செம்ம யம்மியாக டேஸ்டியாக இருக்குது. நெக்ஸ்ட் வேறு என்ன, வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஸோ இன்னைக்கு மார்னிங்லேருந்து நம்ம டே சூப்பராக போச்சு. போகாத ஒரு புது இடத்த போய் விசிட் பண்ணோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். Until then, bye.